அப்படின்னு இருக்கக்கூடாது. அப்பா அவனுடைய பேசலாம் கேட்கணும். வார்த்தைக்கு எனக்கு காவலுக்கு போன முடிவு பண்ணிட்டேன். இந்த காவலுக்கு போறது முன்னாடி சொன்னேன், மனசுல இருக்கிற ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லிட்டு சொல்லுங்க. நான் அவரை காதலிக்கிறேன், அவரையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். ஆமா. யாரும் தெரியாதா? எப்படி இருக்கு? உண்மையிலே தெரியாதுங்க. நான் யாரை காதலிக்கிறேன், யாரை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற விஷயத்த ஊர் உலகத்துக்கே தெரியும். ஆனா நீங்க 4 பேரும் என் கூட வரீங்க தெரியுங்கிறீங்களா? ஆச்சரியமா இருக்கு எனக்கு. கூடவே வரணும், கூடவே போறோம், அதெல்லாம் தெரியுதான். வண்டி எடுத்தோம்னா கடைசி சீட்ல போய் படுத்து தூங்கிடுறோம். நீங்க முன் சீட்ல உட்காந்துக்கிட்டு படுத்துக்கிட்டு செல்லுல பேசிட்டு வந்தா என்ன தெரியும்? உண்மையை சொல்லுங்க, நான் அப்படி பேசுற ஆளா? நானும் வண்டியிலே தூங்குறாங்க, ஊர் வந்துதான் எந்திரிப்பேன். ஆமா. யாரை காதலிக்க தெரியாத மாதிரியே கேட்பீங்க. உண்மையிலே தெரியாத சொல்லுங்க. நம்ம முருகனதான். மறுபடியும் சொல்லுங்க. நம்ம முருகனதான். மறுபடியும் சொல்லுங்க. நம்ம முருகனதாங்க. மறுபடியும் சொல்லுங்க. காதல் கேட்க மாட்டேன். நம்ம முருகனதான் காதலிக்கிறேன். ஏங்க இருந்து அவரையா போய் காதலிச்சீங்க? ஏங்க அவருக்கு என்னங்க? வேற ஆளே கிடைக்கலையா? ஏன் அவரு என்ன அழகு இல்லையா, அறிவு இல்லையா? அழகு அறிவுலாம் இருக்கு. இருந்து என்ன புண்ணியம்? ஏற்கனவே 6 மாசம் டிவி ஓட்டுறது ஆட்டோ ஓட்டிட்டு போயிட்டாங்க. அந்த ஆளை கல்யாணம் பண்ணிட்டு எப்படி ஆட்டோ ஓட்ட போறீங்க? யாரை சொல்றீங்க நீங்க? ஆட்டோ டிரைவர் முருகன். நான் அந்த முருகனை சொல்றேன், வேற முருகன் இல்லையா? நீங்களே சொல்லுங்க. யாரு சிவபெருமான் நெற்றிக்கிழமை 6 தீப்பொறிகளாக வந்தாரு முருகப்பெருமான். அவரை தான் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் எப்போ வருவாரு நான் காத்துக்கிட்டே இருக்கேன். இப்போதைக்கு வர மாதிரி தெரியல. முருகனை கட்ட போறீங்க? நிஜமா? நிஜமா. என்னங்க சொல்றீங்க? நிஜமா. சத்தியமா வரதான் காதலிக்கிறேன், அவர்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். கல்யாணம் நடந்தா அவர் கூட தான் கல்யாணமே பண்ண போறேன். என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க. பரமசிவன் பாரதி பிள்ளை 2வது பையன். அவரைத்தான் காதலிக்கிறேன். என்னங்க சொல்றீங்க? நிஜமாங்க. விநாயகர் தம்பி முருகப்பெருமான். அவரைத்தான் மனசுல நினைச்சுட்டு இருக்கேன். கல்யாணம் நடந்தா அவர் கூட தான் நடக்கணும் அப்படின்னு கனவு கண்டுகிட்டு இருக்கேன். நிஜமா? நிஜமா. என்னங்க சொல்றீங்க? அதை எங்க அம்மா மேல சத்தியமா அவரைத்தாயா காதலிக்கிறேன், அவரைத்தாயா கல்யாணம் பண்ணிக்க போறேன். கடம்பன், கார்த்திகேயன், சரவணன், சண்முகன், முருகன், இப்படி பல நாமங்கள் உள்ளவருக்கு. அப்பேற்பட்ட பல நாமங்களுக்கு சொந்தக்காரன் தான் காதலிக்கிறேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஆமா. என்னங்க சொல்றீங்க? அப்ப நீ சந்தேகம் இல்லையே, நீ கிண்டல் பண்றீங்க. ஆச்சரியம். என்னடா அது முருகப்பெருமான கல்யாணம் பண்ணிக்க போறது? ஒரு தெய்வ பிறவையாச்சு, ஒரு மாநில பிறவையாச்சு, எப்படி அவரை போய் இந்த பிள்ளை திருமணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதே மாநில பிறவையாக பிறந்தவங்க தான் ஆண்டார். மாலை இடத்திலே பிறந்த மாலையே திருமணம் பண்ணிக்கலையா? அப்படி இருக்கும் பொழுது நானும் முருகப்பெருமான கல்யாணம் பண்ணிக்கின்ற ஆசையில இருக்கிறேன். அவருடைய வருகைக்காக இந்த இடத்துல எப்படிதான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஊசி குத்துற போது ஒன்ன நினைச்சு தூக்கம் போச்சு போச்சு.
Oh,